இது வசந்தன் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்திருக்கும் நாம் ஜெயரஞ்சன் யோகராஜ், சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மேலும் 16 கிராம சேவகர் பிரிவுகள் முடக்கம். கொரோனா மரண எண்ணிக்கை 800-ஐ தாண்டியது. முன்னாயத்த நடவடிக்கைகள் மற்றும் அத்தியாவசிய விநியோகத்திற்கான பொறிமுறையொன்றை தயாரிக்குமாறு ஆலோசனை. அரசு ஊழியர்களை கடமைக்கு அழைக்கும் புதிய சுற்று நிருபம். தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை. பீகார் மாநில கங்கையின் இரு மருங்கிலும் கோவிட் பிணக்குவியல்கள். கொரோனா நிலைமை தீவிரம் பெற்று வருகிறது. சந்திரிகா, இந்த வேளையில் மக்கள் மிகவும் அவதானத்தோடு இருக்க வேண்டும். நேற்றைய தினம் கூட 15 கொரோனா மரணங்கள் சம்பவித்துள்ளன. இதற்கமைய மொத்த கொரோனா மரண எண்ணிக்கை 801ஆக அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் நேற்று 2672 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். புதிதாக இனம் காணப்பட்ட கொரோனா மரணங்களில் பண்டாரகமவைச் சேர்ந்த 52 வயதுடைய பெண்ணும், அம்பிட்டியைச் சேர்ந்த 76 வயதுடைய பெண்ணும், கனிமுல்லையைச் சேர்ந்த 46 வயதுடைய நபரும், ராகமையைச் சேர்ந்த 72 வயதுடைய பெண்ணும், குளியாபிட்டியைச் சேர்ந்த 56 வயதுடைய நபரும், பிபிலையைச் சேர்ந்த 59 வயதுடைய நபரும், கல்கெரியாகமவைச் சேர்ந்த 60 வயதுடைய பெண்ணும், குளியாபிட்டியைச் சேர்ந்த 62 வயதுடைய பெண்ணும், பசறையைச் சேர்ந்த 74 வயதுடைய நபரும், வஸ்கடுவையைச் சேர்ந்த 69 வயதுடைய பெண்ணும், நாபோடியைச் சேர்ந்த 67 வயதுடைய பெண்ணும் அடங்குகின்றனர். பொம்புவளியைச் சேர்ந்த 75 வயதுடைய பெண்ணும், நாவந்துடுவையைச் சேர்ந்த 86 வயதுடைய பெண்ணும், கொழும்பு 7ஐச் சேர்ந்த 61 வயதுடைய நபரும், மடோல்கலையைச் சேர்ந்த 57 வயதுடைய பெண்ணும் உயிரிழந்த 15 பேரில் அடங்குகின்றனர். இதற்கமைய நாட்டின் மொத்த கொரோனா மரண எண்ணிக்கை 801ஆக அதிகரித்துள்ளது. நேற்றைய தினமும் 2672 பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டனர். இவர்களில் 13 பேர் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்தவர்கள். எஞ்சிய 2659 பேர் உள்நாட்டில் இனம் காணப்பட்டவர்கள். நேற்றைய தினமும் அதிகூடிய தொற்றாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலிருந்து இனம் காணப்பட்டதுடன் அவ்வெண்ணிக்கை 755 ஆகும். கம்பகாவிலிருந்து 323 பேரும், களுத்துறையிலிருந்து 234 பேரும் இனம் காணப்பட்டுள்ளனர். ஏனைய 1347 பேரும் நாட்டின் ஏனைய பகுதிகளிலிருந்து பதிவாகியுள்ளனர். புத்தாண்டுக்கு பின்னர் பதிவாகிய கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 29,230 ஆகும். இதுவரை நாட்டில் இனங்காணப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,25,906 அதிகரித்துள்ளது. இவர்களில் 1,05,611 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். 19,494 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முப்படையினரால் நிர்வகிக்கப்படுகின்ற 76 மத்திய நிலையங்களில் 6,285 பேர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதற்கு முன்னர் இருந்த நிலையை விட தற்போது கோவிட் தொற்றானது சிறுவர்களையும் கர்ப்பிணி தாய்மாரையும் அதிக அளவில் தாக்குகின்றது. கர்ப்பிணி தாய்மாரை இது தாக்கும் போது கோவிட் தொற்றினால் ஏற்படும் தாக்கங்களோடு சேர்த்து கர்ப்பத்திற்கும் தாக்கங்கள் ஏற்படும். இதனால் பிறக்கும் குழந்தைகளுக்கு கோவிட் வைரஸின் தாக்கங்கள் உட்பட ஏராளமான பிரச்சனைகள் ஏற்படலாம். இதன் காரணமாக கர்ப்பிணி தாய்மார் இந்த தொற்றிலிருந்து தம்மை பாதுகாக்க கூடிய கவனம் செலுத்த வேண்டும். முக்கியமாக அவர்கள் சமூகத்துடன் தொடர்பு படுவதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். கர்ப்பிணி தாய்மார் உள்ள வீட்டில் உள்ள அனைவரும் இது தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் இயங்க வேண்டும். கொரோனா தீவிர நிலைமைக்கு மத்தியில் இந்திய நாட்டவர்கள் நாட்டுக்குள் பிரவேசித்தால் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். கடற்படையின் முழுமையான அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியாவிலிருந்து நபர்கள் எமது நாட்டிற்குள் வருவதை தடுக்க வேண்டுமென கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் செயலணியில் ஜனாதிபதி கடற்படை தளபதிக்கு ஆலோசனை வழங்கினார். அத்துடன் எமது மீனவர்கள் அபாய வலயங்களுக்கு செல்வதையும் அங்கிருப்பவர்களுடன் தொடர்புகளை பேணுவதையும் தடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். கடற்படை இது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை கடந்த 24 மணித்தியாலங்களில் தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறிய 351 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறுவோரை கைது செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இன்று திங்கட்கிழமை என்பதால் அலுவலகங்கள் திறக்கப்படுவதோடு அங்கு இச்சட்டங்கள் மீறப்படுகின்றதா என்பது தொடர்பில் கண்டறிவதற்கான விசேட நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறிய முகக்கவசம் அணியாத 351 பேர் கடந்த 24 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 7,310
16 ஆகும். மேல் மாகாணத்தில் உள்ள பொது இடங்கள், கரையோரங்கள், பஸ் தரிப்பிடங்கள், உணவகங்கள், ஹோட்டல்கள், பூங்காக்களில் இது தொடர்பான சுற்றி வளைப்புகள் இன்றைய தினமும் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆகையால் பொதுமக்களாகிய நீங்கள் எப்போதும் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். මෙහිවුම් අද දිනේත් ක්‍රියාත්මක කිරීමට නියමිතව තිබෙනවා. ඒ නිසා නිරන්තරයෙන්ම ඔබ සෞඛ්‍ය රීතිවලට අනුගතව කටයුතු කරන ලෙසට ඉල්ලා සිටිනවා. மேல் மாகாணத்துக்கு முன்னுரிமை அளித்து நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்தை துரிதப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அமைச்சர் பவித்ரா வன்னி ஆராய்ச்சி தலைமையில் நடைபெற்ற கொரோனா விசேட செயல்பாட்டு செயலணியின் மீளாய்வு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் தற்போது தடுப்பூசி ஏற்றும் மத்திய நிலையங்களின் எண்ணிக்கையை 2 மடங்காக அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட மட்டத்தில் ரசாயன ஆய்வுக்கூடங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து மேற்கொள்ளப்படும் PCR பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதுடன் ஆன்டிஜென் பரிசோதனையின் எண்ணிக்கையையும் அதிகரிக்க இந்த குழு தீர்மானித்தது. தற்போது ஆய்வு நடவடிக்கைகளுக்காக சேகரிக்கப்பட்டுள்ள மாதிரிகள் தொடர்பிலான பரிசோதனைகளின் அறிக்கைகள் துரிதமாக வழங்கப்பட உள்ளது. PCR பரிசோதனைகளுக்குட்படுத்தப்படும் நபர்கள் தங்களது வீடுகளிலிருந்து வெளியே செல்வதை தடுப்பதற்காக விசேட திட்டம் ஒன்று முன்னெடுப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. தற்போது அமைக்கப்பட்டு வரும் கொரோனா சிகிச்சை நிலையங்களுக்கு தேவையான வசதிகளை துரித கதியில் வழங்கவும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டது. பொகவந்தலாவ பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் புதிய 20 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக பொகவந்தலாவ பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரிகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் பலர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நோவுட் போலீஸ் அதிகார பிரிவின் இண்டஸ்ட்ரி தோட்டம் மற்றும் நடமாட்ட தடை விதிக்கப்பட்டுள்ள ஹட்டன் போலீஸ் பிரிவின் கீழுள்ள ஃபாடைஸ் தோட்டத்தில் 18 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இதற்கு முன்னர் இப்பகுதிகளிலிருந்து 25 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தனர். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக நோவுட் ஆடை தொழிற்சாலையொன்று தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக மஸ்கெலிய பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார். குறித்த தொழிற்சாலையின் 20 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் இவர்களுடன் தொடர்புகளை பேணிய 280 பேர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இவ்வாடை தொழிற்சாலை தொற்று நீக்கத்துக்குட்படுத்தப்பட்டு மீண்டும் திறக்கப்படும் என பொது சுகாதார பரிசோதகர் மேலும் தெரிவித்தார். எஸ்டேட் ஒன்ல ஒரு ஸ்டாஃபுக்கு பாசிட்டிவ் ஆகி அவங்களோட வேலை செய்த ஸ்டாஃப்ல 6 பேர் இருக்காங்க. அவங்களாம் குவாரண்டைனுக்கு பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு PCR எடுக்கிறதுக்கு நாங்கள் எண்ணியிருக்கோம். மஸ்கல் ஏரியாவில் அமௌண்ட் ஏரியாவில் கவர்மெண்ட்ஸில் தான் எங்களுக்கு கூடுதலான கேஸ் வந்திருக்கு. இன்றைக்கு மட்டும் 9 கேஸ் பாசிட்டிவ் ஆகிருக்கு. மொத்தமாக 15 கேஸ் கவர்மெண்ட்ஸில் பாசிட்டிவ் ஆகிருக்கு. அது சம்மந்தப்பட்டவங்க 280 பேரெல்லாம் குவாரண்டைன் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு PCR எடுக்கிறதுக்கு நாங்கள் ஆவணம் செய்ய உள்ளோம். இன்று மூடப்பட்டுள்ளது கவர்மெண்ட். நாளைக்கு ஃபுல்லாக கவர்மெண்ட்ல முழு ஏரியாவுக்கு ஸ்ப்ரே பண்ணி அதுக்கு பிறகு திறக்க எண்ணி உள்ளோம். முகக்கவசம் அணியாத சுமார் 100 பேர் இன்று மட்டக்களப்பு தலைமையக போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களுக்கு காந்தி பூங்காவில் ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மட்டு நகரம், கொக்குவில் பொதுச்சந்தை பகுதி உட்பட பல இடங்களில் முகக்கவசம் அணியாதோர் பஸ் மற்றும் போலீஸ் வண்டிகளில் ஏற்றி வரப்பட்டு ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தற்போதுள்ள கொரோனா தீவிர தொற்று நிலையை எதிர்கொள்வதற்காக வடமாகாணத்தில் பல்வேறு முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் சுகாதார தரப்பினர்களால் முன்னெடுக்கப்படுவதாக மாகாண சுகாதார பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேற்று வடமாகாணத்திலே 456 பேருக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதிலே 21 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. கடந்த வாரத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே 3 இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே மொத்தமாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே இதுவரை 23 இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த தீவிரமான ஒரு பரம்பல் சூழ்நிலையிலே வடமாகாணத்திலும் அந்த பரம்பலை எதிர்கொள்வதற்காக நாங்கள் தயார் நிலைகளை ஏற்படுத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே முதலாவதாக இன்டர்மீடியட் கேர் சென்டர் என்று சொல்லப்படுகின்ற இடைநிலை சிகிச்சை நிலையங்களை நிறுவி வடமாகாணம் முழுவதிலும் நிறுவி வருகின்றோம். வடமாகாணத்தில் இருக்கின்ற பொது வைத்தியசாலைகள், ஆதார வைத்தியசாலைகளிலே நாங்கள் ஒரு விடுதியை தயார் செய்து வருகின்றோம். ஆண்களுக்கு ஒரு விடுதியும் பெண்களுக்காக ஒரு விடுதியும். இதில் குறிப்பாக அவர்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுகின்றவர்களுக்கு ஆக்சிஜன் வழங்குவதற்காக இந்த விடுதிகள் தயார்படுத்தப்பட்டு வருகின்றன. COVID-19 பரவல் காரணமாக ஈத் உல் ஃபித்ர் பெருநாள் தொழுகைகளை பள்ளிவாசல்களில் நடத்த வேண்டாம் என முஸ்லிம் சமய மற்றும் கலாசார விவகார திணைக்களம் அறிவித்துள்ளது. இதே நேரம் இலங்கை வகுப் சபையும் பெருநாள் தினத்தன்று சகல பள்ளிவாசல்களிலும் தொழுகைகள் நடத்தாதிருக்க தீர்மானித்துள்ளது. இதன் காரணமாக பெருநாள் தினத்தன்று அனைத்து பள்ளிவாசல்களும் மூடப்பட உள்ளன. அத்தினத்தில் நடமாட்டத்தை குறைத்து வீடுகளில் இருந்து கொண்டு தமது குடும்ப அங்கத்தவர்களுடன் பெருநாளை கொண்டாடுமாறு சபை மேலும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்த கொரோனா தொற்றை முற்றாக ஒழிப்பதற்கு ஒரே ஒரு வழி தடுப்பூசி வழங்குவது என்று
ஏற்கனவே ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் சந்திரிகா. அதன் அடிப்படையிலே இலங்கைக்கு 3 வகையான தடுப்பூசிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று ஏற்கனவே அஸ்ட்ராசெனேகா என்று சொல்லப்படுகின்ற அந்த தடுப்பூசி, அதே போன்று சைனோஃபார்ம், ஸ்புட்னிக் வி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தடுப்பூசியும் ரஷ்யாவிலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது தடுப்பூசிகளை வேகமாக வழங்குகின்ற நடவடிக்கை ஆரம்பமாகி இருக்கிறது. அது தொடர்பான ஒரு செய்தியைத்தான் நாங்கள் இப்பொழுது தருகிறோம். கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக தடுப்பூசிகளை வழங்கும் பணிகள் நாடு பூராகவும் இன்று வெற்றிகரமாக இடம்பெற்றது. இதேவேளை இட்டுகம கோவிட் நிதியத்தின் மீதியை தடுப்பூசி ஏற்றும் பணிகளுக்கு பயன்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் அஸ்ட்ராசெனேகா, சீனாவின் சைனோஃபார்ம் மற்றும் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் போன்ற தடுப்பூசிகள் தற்போது வழங்கப்படுகின்றன. மொரட்டுவை சொய்சாபுர சனசமூக நிலையத்திலும் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. இங்கு சுமார் 600 பேருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்படவுள்ளன. மேலும் பல பகுதிகளிலும் இன்றைய தினம் தடுப்பூசிகள் வழங்கும் பணிகள் இடம்பெறுகின்றன. அத்துடன் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் தடுப்பூசிகளை வழங்கும் நடவடிக்கை கொட்டிகாபத்த பகுதியில் வெற்றிகரமாக இன்று முன்னெடுக்கப்பட்டன. இதற்கமைய 1200 பேருக்கு கொட்டிகாபத்த புத்கமுவ ஸ்ரீ பிரியதர்ஷினாராம விகாரையில் வைத்து தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. எவ்வாறாயினும் அடுத்து வரும் 2 மாதங்களுக்குள் நாட்டிற்கு தேவையான தடுப்பூசிகளை எடுத்து வர நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். தற்போது 6 லட்சம் தடுப்பூசிகள் கைவசம் இருக்கின்றன. ஸ்புட்னிக் தடுப்பூசியின் அடுத்த தொகுதிகள் எதிர்வரும் மாதங்களில் கிடைக்கவுள்ளன. இன்னும் 2 மாதங்களில் 3 மில்லியன் தடுப்பூசிகள் எமக்கு கிடைக்கவுள்ளன. முழு உலகிலும் கோவிட் தடுப்பூசிக்கு பரவலான கேள்வி காணப்படும் நிலையில் இலங்கை இந்த நிலைமையை சீராக முகாமைத்துவம் செய்துள்ளது. இந்தியாவில் விடுக்கப்படும் மிரட்டல்கள் காரணமாக அங்குள்ள பிரதான தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் இங்கிலாந்திற்கு தப்பிச் சென்றுள்ளார். இவ்வாறு உலகம் முழுவதும் பலமான அழுத்தம் பிரயோகிக்கப்படுகின்றது. மக்களுக்கு தடுப்பூசி வழங்குவதற்கு அரசாங்கத்திடம் போதிய நிதி இல்லை என எதிர்க்கட்சி குற்றம் சாட்டுகிறது. இது உண்மைக்கு புறம்பானது. எமக்கு எவ்வித நிதி தட்டுப்பாடும் இல்லை. வாழ்விற்கும் சாவிற்கும் இடையிலான இந்த போராட்டத்தில் எமது அரசாங்கம் தனது முழு கவனத்தையும் கோவிட் தொற்றாளர்களை பாதுகாப்பதிலேயே செலுத்தும். ஐந்து மாவட்டங்களின் 16 கிராம சேவகர் பிரிவுகள் இன்று காலை முதல் அமலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 5 மாவட்டங்களில் 14 கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கமைய கம்பக மாவட்டத்தின் மகர போலீஸ் அதிகார பிரிவின் எட்டிகே ஹில் கல்ல மேற்கு கிராம சேவகர் பிரிவும் கேசி சில்வா கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அம்மாவட்டத்தின் கட்டான போலீஸ் அதிகார பிரிவின் கதிரான வடக்கு கிராம சேவகர் பிரிவின் எட்டம்பகக வத்து கிராமமும் கதிரான தெற்கு கிராம சேவகர் பிரிவின் நெசபு கிராமமும் வத்தலை போலீஸ் அதிகார பிரிவின் சேதவத்த கிராம சேவகர் பிரிவின் வமனுகம பிரிவு குஞ்சகவத்த கிராம சேவகர் பிரிவின் 44வது ஒழுங்கை நில் ஸ்ரீகம கிராம சேவகர் பிரிவின் 3ஆம் 7ஆம் ஒழுங்கைகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டத்தின் தெய்யத்துக்கன்றிய போலீஸ் அதிகார பிரிவிற்குரிய புதிய மெதகம கிராம சேவகர் பிரிவின் புதிய மெதகம பிரிவு பக்மிதனிய கிராம சேவகர் பிரிவின் ரன் ஹெலகம பிரிவும் சேருப்பிற்றிய கிராம சேவகர் பிரிவின் சேருப்பிற்றிய உபபிரிவும் இன்று காலை முதல் அமலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. ரத்னபுரி மாவட்டத்தின் அங்கம்மன கிராம சேவகர் பிரிவும் களுத்துறை மாவட்டத்தின் மொரககென போலீஸ் அதிகார பிரிவின் பலனுருவ கோரல இம கும்புக்கு மேற்கு ஹொரணை போலீஸ் அதிகார பிரிவின் நர்த்தனகல கிராம சேவகர் பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. மொனராகலை மாவட்டத்தின் மொனராகலை போலீஸ் பிரிவின் போக்கிட்டிய கிராம சேவகர் பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் கம்பகா மாவட்டத்தின் திவிலிப்பிட்டிய போலீஸ் அதிகார பிரிவின் அஸ்பெர்னவத்த கிழக்கு கோட்டதேனியாவ ஹீரலுக்கெதிர அம்பாறை மாவட்டத்தின் தெய்யத்துக்கண்டிய கிராம சேவகர் பிரிவின் சந்தன பிரிவும் குருநாகல் மாவட்டத்தின் கும்புகெட்டு தித்தவெல்கால மற்றும் நேராவிய ஆகிய கிராம சேவகர் பிரிவுகள் இன்று காலை முதல் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டன. திருகோணமலை மாவட்டத்தின் உப்புவழி போலீஸ் அதிகார பிரிவின் அன்புவழிபுரம் திருகோணமலை போலீஸ் அதிகார பிரிவின் ஓசில் மட்கோ மற்றும் லிங்கநகர் ஆகிய கிராம சேவகர் பிரிவுகள் ஷைனாபே போலீஸ் அதிகார பிரிவின் சீன துறைமுக கிராம சேவகர் பிரிவின் லங்கா பாலம் தான்யகம காவட்டிக்கூடா கிராம சேவகர் பிரிவின் சமன்புர மீனவ கிராமம் மற்றும் தான்யகம 2 களுத்துறை மாவட்டத்தின் பானந்துறை தெற்கு போலீஸ் அதிகார பிரிவின் நாரம்பெற்றிய கிராம சேவகர் பிரிவும் இன்று காலை முதல் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதேவேளை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் நாராயம்பேட்டை மற்றும் பெரகர அலுவலகங்களினால் வழங்கப்படுகின்ற சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் ஜெனரல் சுமித் சி கே அலககோன் தெரிவித்துள்ளார். இதேவேளை கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக கிழக்கு மாகாணத்தில் மாவட்டங்களுக்கிடையில் நடமாட்ட தடை விதிப்பது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாகாண ஆளுநர் அனுராத யகம்பத் பாதுகாப்பு தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்.
அதேபோன்று மாலை 6 மணிக்கு பின்னர் அத்தியாவசிய தேவைகளின்றி மக்கள் நகரங்களுக்கு வருவதை தடுப்பது மற்றும் அம்மாகாணத்தின் சகல நகரங்களிலும் உள்ள வர்த்தக நிலையங்களை மாலை 6 மணிக்கு பின்னர் மூடுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அடுத்த மாதத்தில் இலங்கையில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை பாரிய அளவில் அதிகரிக்கலாம் என அமெரிக்க ஐக்கிய குடியரசின் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்துடன் இணைந்த IHME நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்களின் பிழையான வாழ்க்கை முறையே இதற்கு காரணம் என அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்விணையதளத்திற்கு அமைய நாளாந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை அடுத்து வரும் 2 வாரங்களுக்குள் துரிதமாக அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகக்கவசங்களை உரிய முறையில் அணியாமை, சமூக இடைவெளி பேணாமை போன்றன தொற்றாளர்களின் எண்ணிக்கை இவ்வாறு அதிகரிக்க பிரதான காரணமாகும் என அந்நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. எவ்வாறாயினும் அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கைக்கு அமைய எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முடிவடையும் போது நாட்டில் 20,000க்கும் கூடுதலான கொரோனா மரணங்கள் சம்பவிக்கலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதார பரிந்துரைகளுக்கு அமைய மக்கள் கட்டாயம் செயற்பட வேண்டும் என அந்நிறுவனம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போதைய நிலைமையின் கீழ் அத்தியாவசிய சேவைகள் மற்றும் நுகர்வுப் பொருட்களை வினைத்திறனுடன் மக்களுக்கு விநியோகிப்பதற்கான பொறிமுறையொன்றை உருவாக்குவது தொடர்பான விசேட பேச்சுவார்த்தையொன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பசில் ராஜபக்ச தலைமையில் நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள், அமைச்சுகளின் செயலாளர்கள் மற்றும் திணைக்களங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். நீர், மின்சாரம், எரிவாயு, எரிபொருள், தனியார் சுகாதார சேவை, தொடர்பாடல், கழிவு முகாமைத்துவம், அவசர அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பிலும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. அத்தியாவசிய நுகர்வு பொருட்களை வீடுகளுக்கே விநியோகிப்பதற்கான திட்டத்தினை சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் இணைந்து முன்னெடுக்கப்பட உள்ளது. சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய நடமாடும் வர்த்தக குழுவினருக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்பட உள்ளது. தனிமைப்படுத்தப்பட்டால் பொருட்கள் மற்றும் சேவைகளை விநியோகிக்கும் முறை தொடர்பாகவும் திட்டமிடுவதற்கு இங்கு தீர்மானிக்கப்பட்டது. அரச வங்கிகள், சத்தோச விற்பனை நிலையங்கள், கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையங்கள், பொருளாதார மையங்கள் உள்ளிட்டவற்றை திறப்பது அவசியமாகும். அதேபோன்று நிறுவனங்களுக்கு அத்தியாவசிய ஊழியர்களை மாத்திரம் கடமைக்கு அழைப்பதற்கான முறை தொடர்பாகவும் திட்டமிடப்பட உள்ளது. அனைத்து விடயங்கள் தொடர்பாகவும் பிரதேச மட்டங்களில் தயாரிக்கப்படும் திட்டங்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. மாவட்ட செயலாளர்கள் அத்திட்டங்களை நாளை மறுதினத்துக்கு முன்னர் ஜனாதிபதி செயலணிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவின் எண்ண கோட்பாட்டுக்கு அமைய மருத்துவமனைகளுக்கு அருகாமையில் தற்காலிக வார்டு தொகுதிகளை 2 நாட்களில் பூர்த்தி செய்ய வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகிறது. இந்த வேலை திட்டத்தின் ஆரம்ப கட்டத்தின் கீழ் வத்துப்பிட்டிவல, மினுவாங்கொட, கஹாவத்த, மீரிகம, தம்பதேனிய, அம்பலாங்கொட, நாகொட, கொஸ்கம, மிம்புர, நவகமுவ, மாத்தரை கொட்டவில, முல்லேரியாவு மற்றும் பானதுரை ஆகிய வைத்தியசாலைகளுக்கு அருகாமையில் போர்டு தொகுதிகள் நிர்மாணிக்கப்படுகின்றன. இந்த பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டன. கொரோனா தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக வைத்தியசாலைகளில் ஏற்படும் இடப்பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்த போர்டு தொகுதி நிர்மாணிக்கப்படுகிறது. இதற்காக அரசாங்கத்தினதோ சுகாதார அமைச்சினதோ நிதி செலவிடப்படுவதில்லை. இதே நேரம் 10 நாட்களுக்குள் தொற்றாளர்களுக்காக 10,000 கட்டில்களை அமைக்கும் பணிகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. கட்டில்களுக்கு மேலதிகமாக நுழம்பு வேலைகள் மற்றும் குடிநீர் வசதிகளையும் போன்று நோயாளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவின் முழுமையான கண்காணிப்பின் கீழ் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணி இந்த செயல்பாடுகளை முழுமையாக ஒருங்கிணைத்து முன்னெடுத்துச் செல்கிறது. கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் சிகிச்சை நிலையங்களையும் அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதற்குரிய வசதிகளை வழங்கும் பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. காலி இமதுவ ஹவுபி விகாரியில் கட்டில்கள் அமைக்கும் பணிகள் இடம்பெறுகின்றன. இமதுவ பிரதேச செயலாளர் பிரிவின் இளைஞர் சமூக சம்மேளன இளைஞர் யுவதிகளினால் இப்பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அமைச்சர் நாமல் ராஜபக்ச இது தொடர்பிலான பணிகளை கண்காணித்தார். பாணந்துறை ஆதார வைத்தியசாலையில் 60 கட்டில்களை கொண்ட கொரோனா இடைத்தங்கல் சிகிச்சை நிலையம் ஒன்று அமைக்கப்படுகின்றது. ராஜாங்க அமைச்சர் PL நிஷாந்த அவ்விடத்துக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள எமது நாட்டு மக்களை குணப்படுத்துவதற்காக தேசிய இளைஞர் சேவை மன்றத்தினால் 1000 கட்டில்களை அமைக்கும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அதன் தலைவர் தம்மிக்க விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சீதுவ பிரண்டிக்ஸ் தொழிற்சாலையின் கட்டிடம் ஒன்றில் ராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் பாரிய கொரோனா சிகிச்சை நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டு வருகின்றது. அப்பணியில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் மகா சங்கத்தினர் ஆசீர்வாதம் அளித்துள்ளனர். வவுனியா பொருளாதார மத்திய நிலையத்தில் அமைக்கப்பட்ட கொரோனா சிகிச்சை நிலையம் நாளை முதல் இயங்கும் என மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார்.
குறித்த மத்திய நிலையம் 200 கட்டில்களை கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் இறுதிக்கட்ட நடவடிக்கைகளை பார்வையிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். திருகோணமலை நிலாவளி பகுதியில் உள்ள சமுர்த்தி வளாகத்தில் கோவிட் சிகிச்சை நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தினரால் ஒழுங்கு செய்யப்பட்டு 150 கட்டில்களை கொண்டு இந்நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட சுகாதார அதிகாரிகள் இதனை இன்று பார்வையிட்டனர். அரச சேவைகளை தடையின்றி முன்னெடுத்து செல்வதற்காக இன்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் அரச நிறுவனங்களுக்கு அதிகாரிகளை அழைக்கும் ஏற்பாடுகள் தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அரச சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஜே ரத்னசிறியின் கையொப்பத்துடன் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அரச சேவைகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்வதற்கு தேவையான அத்தியாவசிய குறைந்தபட்ச ஊழியர்களை கடமைக்கு அழைக்கும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட அமைச்சுகளின் செயலாளர்கள், திணைக்களங்களின் தலைவர்கள் மற்றும் நிறுவன தலைவர்களுக்கு இந்த சுற்றறிக்கையூடாக வழங்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச ஊழியர் எண்ணிக்கை கடமைக்கு அழைக்கப்படும் சந்தர்ப்பத்தில் கடமை முறை மாற்றத்தின் அடிப்படையிலோ அல்லது முறையான நடைமுறைகளின் கீழோ அவர்கள் அழைக்கப்பட வேண்டும். கர்ப்பிணி தாய்மார் சேவைக்கு அழைக்கப்படக்கூடாதென்றும் இந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பல விடயங்களும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. புத்த சாசன கலாசார மத விவகார அமைச்சு விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க நாடளாவிய ரீதியில் கொரோனா ஒழிப்பு விசேட மத வழிபாடுகள் இடம்பெற்றன. கொரோனா வைரஸ் தொற்று பெரும் அபாய நிலையிலுள்ள இலங்கை, இந்தியா மற்றும் உலக நாடுகளிலிருந்து தொற்று நீங்க வேண்டி யாழ் வரலாற்று சிறப்புமிக்க கீரிமலை நகுலேஸ்வரம் ஆலயம் மற்றும் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் ஆகியவற்றில் வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. குறித்த வழிபாடுகளில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். வழிபாடுகளின் நிறைவில் இந்திய மக்களுக்காக பிரார்த்தித்து அந்நாட்டு பிரதமருக்கான கடிதங்கள் இந்திய துணை தூதுவரிடம் கையளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளையே மாத்தறை கத்தோலிக்க தேவாலயத்தின் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. தேவாலயத்தின் நிர்வாக பொறுப்பாளர் வணக்கத்துக்குரிய பிதா கொலின் அடிகளார் மற்றும் ஏனைய பாதிரியாரும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டனர். வெலிகம கிறிஸ்தவ தேவாலயத்தில் மற்றொரு தேவ ஆராதனை இடம்பெற்றது. காலி மாவட்ட அதிமேற்றாணியர் வணக்கத்துக்குரிய ரேமன் விக்ரமசிங்க ஆண்டகை மற்றும் தேவாலய நிர்வாக பொறுப்பாளர் வணக்கத்துக்குரிய பிதா சார்ல்ஸ் ஹேவவசம் உட்பட ஆலயத்தின் ஏனைய பாதிரியாரும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டனர். தங்காலை புனித பிரான்சிஸ் அசிசி தேவாலயத்தில் இடம்பெற்ற தேவ ஆராதனையில் பிரதேசத்து பங்கு தந்தை உட்பட ஏனைய பாதிரியாரும் கலந்து கொண்டனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் வேண்டுகோளுக்கு இணங்க புத்த சாசன சமய விவகார கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் ஏற்பாட்டில் இடர் நீங்கி உலக மக்கள் அனைவரும் நலமோடு வாழ வேண்டி பௌத்த, இந்து, இஸ்லாமிய மற்றும் கத்தோலிக்க சமய வழிபாட்டு தலங்களில் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்ற விசேட பிரார்த்தனைகளையும் சமய வழிபாடுகளையும் வெற்றிகரமாக நேரடி ஒளிபரப்பு செய்த சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பிற்கு புத்த சாசன அமைச்சு பாராட்டு தெரிவித்துள்ளது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் ஊடக அனுசரணையில் இது நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். தற்போதைய நிலைமையில் தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல்களை கைவிட்டு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொரோனா தொடர்பில் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்க்கமான தருணத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். இது அரசாங்கத்தின் பெயரை காப்பாற்றும் ஒரு போராட்டம் அல்ல, ஒரு அரசியல் போராட்டமும் அல்ல. இது மக்களின் வாழ்க்கையை பாதுகாக்கும் போராட்டமாகும். அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் என நாம் கூறப்போவதில்லை. இந்நாட்டின் அரசியல் யாப்பின்படி இப்பொறுப்பு அமைச்சரவை மீது சுமத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதியும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களும் அமைச்சரவைக்கு முழு அதிகாரத்தையும் கையளிக்க வேண்டும். இவ்வாரம் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொள்ள இப்போதிலிருந்தே குறைந்த வயதில் நமது நாட்டு மாணவர்களுக்கு பல்கலைக்கழக கல்வியை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலான பின்னணி ஒன்றை உருவாக்கப் போவதாக அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்தார். அதற்கமைய எதிர்வரும் காப்போதா சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சைகள் நடைபெறும் காலம் மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். எமது நாட்டில் கூடுதலான மாணவர்கள் தமது பல்கலைக்கழக கல்வியை 20-21 வயதிலிருந்தே ஆரம்பிக்கின்றனர். இந்நிலையில் அவர்கள் பட்டதாரிகளாகும் போது அவர்களுக்கு வயது 24 அல்லது 25 ஆகின்றது. உலகின் கூடுதலான நாடுகளில் இந்த நிலைமை இல்லை. எமது நாட்டில் இந்த நிலை நிலவுவதற்கு காப்போத சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சைகள் நடைபெறும் கால மாற்றமே முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. அதன் காரணமாக இப்பரீட்சைகள் இடம்பெறும் காலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த எமது அரசு தீர்மானித்துள்ளது.
அறிவித்துள்ளது. 10ஆம் 11ஆம் தரங்களுக்காக இதுவரை ஒதுக்கப்பட்டிருந்த 2 வருட காலம் 1.5 வருடமாக குறைக்கப்படுகின்றது. அதற்கு ஏற்றாற்போல் பாட விதானங்கள் வரையறுக்கப்படுகின்றன. அதே போன்று டிசம்பர் மாதம் நடைபெற்ற சாதாரண தர பரீட்சை 4 மாதங்களுக்கு முன்னர், அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் நடாத்தப்பட உள்ளது. சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்திற்குள் வெளியிடப்படும். அந்த முடிவுகளின் அடிப்படையில் உயர்தர வகுப்புகளை ஜனவரி மாதம் முதல் ஆரம்பிக்க முடியும். டிசம்பர் மாதம் உயர்தர பரீட்சைகளை நடாத்த தீர்மானித்துள்ளோம். இதுவரை காலம் சாதாரண தர பரீட்சைகளின் பின்னர் உயர்தர வகுப்புகளுக்கு மாணவர்கள் அனுமதிக்கப்படுவதற்கிருந்த 8 மாத காலப்பகுதி 4 மாதங்களாக குறைக்கப்படுகின்றது. 2023ஆம் ஆண்டுக்குள் கல்வித்துறையில் இந்த பின்னணியை ஏற்படுத்த நாம் தீர்மானித்துள்ளோம். இதன் பிரதிபலன்களை மாணவர்கள் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகளை கல்வி அமைச்சு செய்யும். ප්‍රතිසංස්කරණවල සම්පූර්ණ ප්‍රයෝජනය අපේ සිසු දරුවන්ට ලබා ගැනීමට පුළුවන් වන පරිදි අධ්‍යාපන අමාත්‍යාංශය මේ වැඩපිළිවෙල සූදානම් කරමින් සිටිනවා. 500 மில்லியன் அமெரிக்க டாலர் சலுகை கடனை இலங்கைக்கு வழங்குவதற்கு தென்கொரியா இணக்கம் தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியான எக்ஸிம் வங்கியின் பொருளாதார அபிவிருத்தி ஒத்துழைப்பு நிதியத்தின் ஊடாக இந்த கடன் வழங்கப்பட உள்ளது. இதற்கமைய குறித்த நிதியத்தின் ஊடாக இணக்கப்பாடு எட்டப்பட்டு திட்டங்களுக்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர் சலுகை கடன் வழங்கப்பட உள்ளது. இதற்கான வட்டி 0.12 இருப்பதுடன் 10 வருட சலுகை காலத்துடன் 40 வருட மீள் செலுத்துகை காலமும் இதற்கு வழங்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்புடன் திட்டங்களை முன்னெடுப்பதற்காக 2016ஆம் ஆண்டு கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்ட எக்ஸிம் வங்கியின் முகவர் அலுவலகத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல இரு தரப்பும் இணங்கியது. இது தொடர்பிலான ஒப்பந்தத்தில் நிதியமைச்சின் செயலாளர் SR ஆர்டிகல மற்றும் இலங்கைக்கான கொரிய தூதுவர் வுன்ஜின் ஜியோர் ஆகியோர் கைச்சாத்திட்டனர். வீட்டை உடைத்து கொள்ளையிட்ட 2 சந்தேக நபர்களை கிராமவாசிகள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் ஒன்று வாரியபுலவில் பதிவாகியுள்ளது. வாரியபுல இமியங்கொட பிரதேசத்தில் வீடொன்று பகல் வேளையில் உடைத்து கொள்ளையிடப்பட்டுள்ளது. இந்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய 2 பிரதேசவாசிகள் என தெரிய வந்ததை அடுத்து இவ்விரு சந்தேக நபர்களையும் பிடித்து மரத்தில் கட்டி வைத்து வாரியபுல போலீசாரிடம் கிராமவாசிகள் ஒப்படைத்தனர். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வாரியபுல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பண்டாரவளை பதுளை பிரதான வீதியில் தெமோதர ஹல்பி பகுதியில் கேப் வாகனம் ஒன்றில் மோட்டார் சைக்கிள் ஒன்று நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தெமோதர ஹல்பே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடுங்காயங்களுடன் பதுளை மாவட்ட வைத்தியசாலைக்கு சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து குறித்து அல்ல போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் வசந்தம் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த செய்தி அறிக்கையை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.